السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது பகுதி. நேற்று அந்த மக்கள் இணை வைப்பாளராக இருந்தார்கள். அவரிடம் இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை போதித்தார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஏதாவது அற்புதத்தை செய்து காட்டு, உன் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன்னை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டார்கள். சரி, உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும் என்று கேட்டார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த பாறை இருக்கிறதே, இந்த பாறையில் இருந்து ஒரு கர்ப்பிணியான ஒட்டகம் வர வேண்டும், வெளியே வந்ததும் அது ஒரு குட்டியை ஈன வேண்டும், இப்படி ஒரு அற்புதத்தை செய்து காட்டு, நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனின் தூதராக என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த சமூக கூட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜுண்டா இருந்தார், ருகாப், இகாம் போன்ற பல தலைவர்கள் அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்கள் சொல்வதை போல இந்த பாறையிலிருந்து நான் ஒட்டகத்தை கொண்டு வந்து விட்டேன் என்றால் நீங்கள் இறைவன் ஒருவன் என்ற கொள்கை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இவங்க 3 ஷர்த்து போட்டாங்க, 3 நிபந்தனை சொன்னாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் சொன்னது போல ஒட்டகத்தை நான் கொண்டு வருகிறேன், ஆனால் அந்த ஒட்டகம் வந்த பிறகு நீங்கள் அந்த ஒட்டகத்திலும் 3 நிபந்தனைகளை பேண வேண்டும். ஒன்று என்னவென்றால், அந்த ஒட்டகத்தை நீங்கள் எந்த தொந்தரவும் செய்துவிடக்கூடாது. அடுத்து 2வது, அந்த ஒட்டகம் இந்த ஊரின் கிணற்றில் தண்ணி குடிக்கும். ஒரு நாள் மக்களுக்கு என்றால் அடுத்த நாள் இந்த ஒட்டகத்திற்கு அந்த ஒட்டகம் முழு தண்ணீரையும் குடிக்கும். அந்த நாளில் நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு நாள் உங்களுக்கு என்றால் இன்னொரு நாள் இந்த ஒட்டகத்திற்கு. அடுத்து 3வதாக சொன்னார்கள், அதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும். ஒட்டகத்தை யாரும் தொந்தரவு செய்ய விடக்கூடாது. அது பாட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன் தோட்டத்துல மேயக்கூடாது, என்னுடைய நிலத்துல மேயக்கூடாது, அப்படிலாம் நீங்க யாரும் சொல்லக்கூடாது என்று கட்டளை இடுகிறார்கள், நிபந்தனை வைக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், சரி ஏத்துக்கிறோம். அப்பொழுது அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த பாறையிலிருந்து ஒரு ஆஜானு பாகுவாக, அதை பார்த்தால் எல்லாரும் பயந்து நடுங்குகிற அளவிற்கு உள்ள ஒரு ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா வரவழைத்தான். கர்ப்பிணியாக அந்த ஒட்டகம் வந்தது. வந்தவுடன் ஒரு குட்டியை ஈன்றது. அந்த ஒட்டகம் எந்த அளவிற்கு பெரியதாக இருந்தது என்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றை பல இமாம்கள் என்ன செய்கிறார்கள், ஒன்றுபடுகிறார்கள். அந்த ஒட்டகத்தின் நீளம் 120 முழம் இருந்ததா. அந்த ஒட்டகத்தினுடைய நீளம், இப்ப நீளம்னா இந்த வாக்கு, 120 முழம் இருந்ததா. அதனுடைய அகலம், உடம்பு சைஸு, அந்த உடம்பு சைஸ் 100 முழமாக இருந்ததா. அதன் உயரம் 50 முழமாக இருந்ததா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய ஒட்டகம் அந்த பாறையிலிருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்ததும் ஒரு குட்டியை ஈனுகிறது. அந்த தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். எப்படி ஒரு பாறையிலிருந்து, மலையிலிருந்து எப்படி ஒரு ஒட்டகம்? இது என்ன மிகப்பெரிய அதிசயமாச்சே. இது சாதாரண மனுஷர் செய்ய முடியாது. யாரா சாதாரண மனுஷன் செய்ய முடியுமா? பாறையில் இருந்த ஒட்டகத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப இவர் செய்கிறார் என்றால் இறைவன் இவரிடத்தில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது. அப்ப இவர் சொல்வதை உண்மைதான், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு அந்த கூட்டத்தின் தலைவர் ஜுண்டா முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து உடனே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களை இறைவனின் தூதராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இறைவன் ஒருவன், அது அல்லாஹ் மட்டும்தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார். அவரோடு சேர்ந்த சில மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் ஒருவரை தவிர மீதி தலைவர்கள் எல்லாம் மறுக்கிறார்கள். ருகாப்,
ஹுபாப், துஆப் என்ற 3 தலைவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். முதல்ல நீதான் சூனியம் செய்யப்பட்ட ஆளா இருந்த நாங்க நினைச்சுக்கிட்டோம், ஏதோ உளறிக்கிட்டு இருந்த, சூனியம் செய்ய வைக்கப்பட்ட மனித மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது நீயே ஒரு மிகப்பெரிய சூனியக்காரன். முன்னாடி இஸ்லாத்தை சொன்னப்போ உனக்கு எவனோ செய்யணும் வச்சுட்டா நாங்க நினைச்சோம். இப்பதான் தெரியுது இந்த மலையிலிருந்து நீ ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டியா இல்லையா, நீயே மிகப்பெரிய சூனியக்காரன் தான், ஏதோ மாய மந்திர வேலை செய்யற போல அப்படின்னு பிளேட்டை மாத்தினாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீ ஏதோ வித்த காட்டுற, ஏதோ மாய் வித்த காட்டுற, நாங்க உன்னுடைய ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சுகிறார்கள். முக்காவாசி மக்கள் மறுக்கிறார்கள். அப்ப இவங்க கேட்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, ஒட்டகத்தை கொண்டு வந்த உடனே நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம் என்று, ஏன் வாக்குறுதியை மீறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். யார்கிட்டையும் பதில் இல்லை, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கிறாங்க. இங்க ஒரு கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறது, அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். சில ஆண்டுகள் உருண்டு ஓடுகிறது. அந்த ஒட்டகம் என்ன செய்யும், ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி கொடுக்கும். அந்த கிணத்துல நின்றுச்சுன்னா அந்த தண்ணி மேல வந்துடும், ஃபுல்லா தண்ணியை உறிஞ்சி குடிச்சிடும் ஒட்டகம். மறுநாள் அது மக்களுக்கானது. அதே போல அந்த ஒட்டகத்தின் மூலமாக அந்த மக்கள் பயன்பெற்றார்கள். ஒவ்வொரு வீட்டு வாசலையுமே நின்றோம், அவங்க சட்டி வச்சா போதும் பால் அதுவா, ஏன்னா குட்டி ஈன்ற ஒட்டகம் அல்லவா, நல்லா பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா மக்களுக்கும். இவ்வளவு நன்மைகளை அது செய்தது. அதே போல மலைகள், அங்கிருக்கிற சமவெளி பகுதிகள், அங்கிருக்கிற புல்லு, இது இல்லாத இது மேய ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஆண்டுகள் உருண்டோடுகிறது. இப்படி உருண்டோடுகிற சமயத்திலே 2 பெண்களுக்கு அந்த ஒட்டகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறது. அந்த ஒட்டகத்தின் மீது 2 பெண்களுக்கு என்ன செய்கிறது, கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் விளைவு என்னவாக மாறுகிறது என்று பாருங்கள். அதில் ஒரு பெண், அவள் பேர் அனீசா என்று சிலர்கள் சொல்கிறார்கள், சிலர்கள் உனைசா என்று சொல்கிறார்கள். அவள் ஒரு வயதானவள். 4 மகள்கள் அந்த பெண்ணுக்கு இருக்கு. 4 பேர் நல்ல அழகா இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு உள்ள மகள்கள். அந்த பெண் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருந்தாங்க, ஆட்டு மந்தை, கிடாய்கள். அந்த கிடாய்கள் எங்க மேயுமோ அந்த மேயிற இடத்த இந்த ஒட்டகம் மேய்ஞ்சிருது. இது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஆட்டு மந்தைங்க மேய்கிற இடத்துல இந்த ஒட்டகம் எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிருதே, நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு எதுவுமே கிடைக்காம போகுதே அப்படின்னு அந்த ஒட்டகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறது. அதே போல இன்னொரு பெண் இருந்தால், அவள் பேர் சதூஃப் என்கிற பெயர். அந்த பெண், அவளுடைய கணவன், அந்த பெண் வசதியானவர்கள், அழகு மிக்கவர்கள். அந்த பெண்ணுடைய கணவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் தன் மனைவிடம் சொன்னார், சதூஃபை நீயும் ஈமான் கொண்டுக, நீயும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல், சாலிஹை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த பெண் மறுத்து விட்டார். அதனால தன் மனைவியை அவர் விவகாரத்து செய்துவிட்டு என்ன செஞ்சிடறாரு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்துடுறாரு. இந்த சாலிஹினாலதான் நம்முடைய கணவர் அந்த பக்கம் போயிட்டாரு. எல்லாத்தையும் இந்த காரணம் இந்த ஒட்டகம். இந்த ஒட்டகத்தினுடைய அதிசயத்தை பார்த்துதான் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த ஒட்டகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறது. அந்த 2 பெண்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த ஒட்டகத்தை என்னடா பண்றது என்று யோசிக்கிறார்கள். யோசிக்கிற பொழுது சதூஃப் என்பவள் அந்த சமூக கூட்டத்தின் தலைவர்களை அழைத்து சொல்கிறாள், அந்த ஒட்டகம் அது பாட்டு தண்ணி குடிக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு 1000 பேர் இருக்கிறோம், நமக்கு ஒரு நாள் தண்ணி, அந்த ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நாள் தண்ணி. பாருங்களேன் அநியாயத்தை. அந்த ஒட்டகம் ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி முடிச்சிருது, அடுத்த நாள் நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி அந்த ஒட்டகத்தின் மீது அதிருப்தியை ஏற்படுத்துகிறார்கள் 2 பேரும். பண்ணி அந்த ஒட்டகத்தை கொல்லணும். நீங்க நம்ம வரலாறை பாருங்க, எல்லா வரலாறுலையும் அந்த வரலாறில் இருக்கிற எல்லா பாவங்களுக்குடைய ஆரம்பமாக பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் முக்காவாசி வரலாற்றில் இந்த இஸ்லாத்திற்கு உயிர் கொடுத்தவர்களாக பெண்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த 2 பேரும் போய் நிக்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை கொல்லணும், ஏதாவது பண்ணுங்க. அப்ப தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அது தெய்வ ஒட்டகம். நம்ம சொல்றோமா இல்லையா, கோயிலுக்கு நின்று விட்டுருவாங்க மாடை, கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் மாடு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த தலைவர்கள் சொல்கிறார்கள், அந்த மாதிரி இது இறைவனுடைய ஒட்டகம், இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பெண்களும் தன் சதி வேலையை செய்கிறார்கள். ஓப்பனா டிக்ளர், ஓப்பனா அறிவிக்கிறாங்க,
அதுல அந்த சதூஃப் என்கிற பெண் சொல்கிறாள், எனக்கு வசதியும் அழகும் இருக்கிறது, என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார். அங்கிருக்க மிஸ்தக் என்பதை நோக்கி சொன்னார்கள், மிஸ்தகே, உனக்கு நான் வேணும்னா, என் சொத்து வேணும்னா அந்த ஒட்டகத்தை கொள்ளு, அந்த ஒட்டகத்தை கொள்வதுதான் எனக்கான மகர். ஒட்டகத்தை கொன்னுட்டியா, நீ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த சதூஃப் என்கிற பெண்ணோடு இன்னொரு பெண் இருந்தாலே அனீசா, அவள் சொன்னாள், யார் அந்த ஒட்டகத்தை கொள்றீங்களோ அவங்களுக்கு என் 4 பிள்ளை இருக்கு, 4 பிள்ளையும் கொடுத்து என் சொத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் எல்லாத்துக்கும். அதில் 2 பேர் முன் வர்றாங்க. இந்த மிஸ்தக் என்பவனும் குதார் என்பவனும் வருகிறார்கள். வந்து, நாங்க பண்றோம், அந்த ஒட்டகத்தை நாங்க கொள்றோம், என்ன பெரிய அல்லாவுடைய ஒட்டகம் சொல்லிட்டு பயமுறுத்துறீங்களா எங்களை, நாங்க பாத்துக்கிறோம், ஆனா சொன்ன மாதிரி சதூஃபே நீ என்ன திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு மிஸ்தக் சொல்றாரு. குதார் சொல்றார், அனிசா, உன்னுடைய 4 பொண்ணுல நான் எந்த பொண்ணை விரும்புறோனோ அதை எனக்கு கட்டி கொடுக்கணும், சொத்தப்பெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. அந்த 2 பேரும் ஒத்துக்கொள்றாங்க. அந்த 2 பேரும் என்ன செய்கிறார்கள், அவ்வளவு பெரிய ஒட்டகத்தை 2 பேரும் எப்படி கொள்ள முடியும்? அப்ப நம்ம 2 பேரால மட்டும் முடியாது, ஆள் சேர்க்கிறாங்க. ஆள் சேர்த்து ஒரு 7 நபர்களை பிடிக்கிறார்கள். மொத்தம் 9 பேர். அது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வகான ஃபில் மதீனதி திஸ்அத்துன் ரஹத்தின் யுஃப்ஸிதூன ஃபில் அர்ض். பூமியிலே குழப்பம் செய்து அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அறுப்பதற்காக ஒரு 9 நபர்கள் கொண்ட குழு ஒன்று சேர்ந்தது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். 9 பேர் ரெடி ஆயிட்டாங்க ஒட்டகத்தை கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கொள்வதற்காக ரெடி ஆயிட்டாங்க. அந்த நாள் வந்தது. சரியாக திட்டம் போட்டு பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அந்த அல்லாஹ்வின் ஒட்டகம் தண்ணீரை குடித்து விட்டு வருகிறது. வருவதை பார்த்ததும் அந்த மிஸ்தக் என்பவன் நன்றாக அம்பு எய்பவன் அந்த ஒட்டகத்தினுடைய காலை நோக்கி அம்பு விட்டான். அந்த ஒட்டகத்தினுடைய காலை நோக்கி அம்பு விட்டான். அம்பை எய்ததும் அது சரியாக அந்த ஒட்டகத்தின் காலில் படுகிறது. ஒட்டகத்தில் ஏதோ குத்துச்சுன்னா, நம்ம காலில் எதுவும் குத்துச்சுன்னா ஆடுவோமா இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒட்டகம் ஆடுகிறது. உடனே அந்த 9 நபர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டு அதில் இந்த குதார் என்பவன் என்ன செய்கிறான், அந்த ஒட்டகத்தின் பின்னங்காலுடைய தசை நார்பகுதிகளை வெட்டி விடுகிறான். அப்படி பின்னங்கால் அப்படியே குத்தி கிழிக்கிறான். குடிச்சதும் கிழிச்சதும் அந்த ஒட்டகம் அப்படியே சாய்கிறது. சாய்ந்ததும் 9 பேரும் நின்று என்ன செய்கிறார்கள், வெட்ட முயல்கிறார்கள். அதில் குதார் என்பவன் என்ன செய்கிறான், அந்த ஒட்டகத்தினுடைய கழுத்தை அறுக்கிறான். எல்லாரும் சேர்ந்து சரமாரியாக என்ன செய்கிறார்கள், இந்த ஒட்டகத்தை குத்துகிறார்கள். இதை குத்துறத யார் பார்க்குது, அந்த குட்டி ஒட்டகம் பார்க்குது. அம்மாவை இப்படி போட்டு பண்றாங்களேன்னு பார்க்கறது பயந்து என்ன செய்கிறது, வேகமா ஓடியது. ஓடி அங்கிருந்து மலையில் ஏறி 3 முறை சத்தம் போட்டதாம். சரியான சத்தம், ஊர் முழுக்க கேட்டுதான் சத்தம். 3 முறை சத்தமிட்டதாம். சத்தமிட்டவுடன் அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஒட்டக குட்டியை அங்கிருக்க அந்த மலையினுடைய பாறைக்குள்ள இழுத்து கொண்டான். அந்த ஒட்டக குட்டி மறைந்து போனது. இப்ப இந்த ஒட்டகம், தாய் ஒட்டகத்தை வெட்டிடுறாங்க. அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, மூத்தாகுது. இந்த செய்தி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிய வருது. பதறி அடிச்சு ஓடி வந்தார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். வந்து சொன்னார்கள், ஒட்டகத்தில் நீங்க எந்த தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னனே, அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை இப்படி கொண்டு விட்டீர்களே. சொன்னார்கள், 3 நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, உங்களுக்கு 3 நாள் அவகாசம். அந்த ஒட்டகத்தின் குட்டி 3 தடவை கத்தியது அல்லவா, கத்தியதன் பின்னணி அல்லாஹ் உங்களுக்கு 3 நாள் அவகாசத்தை தருகிறார். 3 நாளுக்குள் நீங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேளுங்கள். கேட்காவிட்டால் இந்த ஊரில் ஒருவரையும் அல்லாஹ் விட மாட்டான் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அதை திருமறையில் அல்லாஹ்வே சொல்கிறான். சொன்னார்கள், ذَلِكَ وَعْدٌ غَيْرَ مَكْذُوبٍ. இது எச்சரிக்கை, பொய் நினைச்சுக்காதீங்க, பொய் பேசுவோம் நான் அல்ல, இது இறுதி எச்சரிக்கை. அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டு விடுங்கள். 3 நாள் தான். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கொன்னுட்டோம், ஒரு ஒட்டகத்தை அநியாயமா இப்படி பண்ணிட்டோம்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. வர்றத பார்த்துக்கலாம், சாலிகே எதை வேதனைன்னு சொல்றிய, அந்த வேதனை வரட்டும், நாங்க பார்த்துக்கிறோம். எங்களை விடவா, நாங்க அமைத்து கட்டி வச்சிருக்கிற அந்த மலையின் பொதும்புகளில் அந்த குழிக்குள், பதுங்கு குழிக்குள் நாங்கள் போய் உட்கார்ந்துக்குவோம், எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வீரவசனம் பேசினாங்க.
இந்த சம்பவம் நடந்த நாள் புதன்கிழமை. மறுநாள் வியாழக்கிழமை எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. சாலிஹ் இஸ்லாமை தவிர, அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை தவிர அத்தனை பேரும் வியாழக்கிழமை காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரித்தால் அவருடைய முகமெல்லாம் மஞ்சளா போகும். முகம் ஃபுல்லா மஞ்சள் ஆயிருது. என்ன எல்லாரும் முகம் மஞ்சள் ஆயிடுச்சே? அப்ப கூட அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தும் திருந்தல. ஏதோ இந்த சாலிஹ் சூனியம் வச்சிருப்பான், செய்வனை வச்சிருப்பான், விடு, ஒரு நாள் போயிரும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எழுந்திருக்கிறார்கள். முகமெல்லாம் சிவப்பாக மாறுகிறது. எல்லாரும் முகமும் சிவப்பா இருக்கு. அப்பையும் அவர்கள் திருந்தல. தான் செய்த தவறுக்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்க போகிறான், அதற்கான விளைவுகள் தான் இந்த முகம் மாறுறதுதான் புரியல அவங்களுக்கு. மறுநாள் 3ஆம் நாள் சனிக்கிழமை காலையில் எழுகிறார்கள். எழுந்து பார்த்தால் ஒவ்வொருவருடைய முகமும் கருப்பாக மாறி இருக்கிறது. எல்லாம் கண்ணங்கரை, எல்லாம் முஞ்சும் கண்ணங்கரைன்னு இருக்கு. பா, அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த சாலிஹ் சரியான சூனியக்காரன்பா. 3 நாள் போறேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தை தர்றான். நம்மளை பயப்பட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணான் பாரு அவன். நம்மளாம் பயப்படுவோமா? அந்த வேதனை வரும்னு சொன்னானே, அந்த 3ஆவது நாள் இதானே, வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு திமிருத்தனமாக ஆணவத்தோடு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்களாம். சரியாக அந்த சனிக்கிழமையுடைய லுஹருடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினான். மிகப்பெரிய பூகம்பம். ரஜபத்து என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். பூகம்பம் ஏற்பட்ட கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்னான், உன்னுடைய வேலையை காட்டு. அவர்கள் இடி இடிக்க வைத்தார்கள். சரியான சத்தம். ஒட்டுமொத்த வெடியை வச்சு வெடிக்க வச்சோம்னா, ஒரு 2 டன் வெடியை வெடிக்க வச்சா என்ன சவுண்டு வரும்? அதை விட அதிபயங்கரமாக ஒரு இடி சப்தம் கேட்கிறது. அந்த இடி சப்தத்தை கேட்டவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அப்படியே மாண்டு போனார்கள். எல்லாரும் மாண்டு போனார்கள். 2 பேரை தவிர. ஒருவன் அபு ரிஹால் அப்படிங்கிறார். இன்னொரு பெண் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிழவி. இந்த 2 பேரும் ஒரு ஆள் அபு ரிஹால் அந்த வேதனை இறங்குற நேரத்துல மக்கால இருந்தார். நம்ம சொல்றோம், நம்ம நேத்தே சொன்னோம், இது நடக்கிற பகுதி இதுங்க ஹிஜர். மதீனாவுக்கும் தபூக்குக்கும் இடையில இருக்கிற பகுதி. இந்த அபு ரிஹால் என்கிறவன் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக என்ன செய்திருந்தான், மக்காவிற்கு போயிருந்தான். அந்த மக்கா எப்படிப்பட்ட பூமிங்க? ஆமினா என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், பாதுகாப்பான பூமி. அந்த பாதுகாப்பான பூமியில் அவன் சென்றதால் அந்த கூட்டத்தில் கட்டுப்பட்டவனாக இருந்தும் கூட அவனுக்கு அல்லாஹ் எந்தவித வேதனையும் தரல. அந்த ஊரை விட்டு காலி பண்ணான். மக்காவை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் அவனும் மாண்டு போனான். அதே போல இந்த பெண், அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை மட்டும் விட்டு வச்சிருந்தான். ஏன்னா அந்த பெண் அந்த இடி சப்தத்துல அந்த பக்கவாத நோய் நீங்கி சரியாகி திருச்சி ஓடுனாலாம். எல்லா பக்கமும் பாடியா கிடக்கு, பிணங்களா கிடக்கு. பிணங்களை தாண்டி ஓடுறா அந்த ஹிஜர் என்கிற இடத்தை தாண்டி. இன்றைக்கும் நீங்கள் சவுதிக்கு சென்னீங்கன்னா வாதில் குரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதாவது இந்த வேதனை நடந்த இடத்துக்கு ஒரு 40 அல்லது 50 கிலோமீட்டர் பக்கத்துல இந்த ஏரியா இருக்கு. அந்த வாதில் குரா என்கிற இடத்திற்கு ஓடினால், ஓடி அங்குள்ள மக்கள்கிட்ட சொன்னா, நாங்க இப்படிலாம் பாவம் பண்ணோம், எங்களை இறைவன் இப்படிலாம் தண்டித்து விட்டான் என்று அந்த மக்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்றா. சொல்லி முடித்து ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்கிறா. குடித்ததும் அவளும் மாண்டு போனாள். இந்த செய்தி பிற மக்களுக்கும் காலம் கடந்தும் நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த பெண்ணை உயிரோட வைத்து அதை ஒரு சமூகத்துக்கு சொல்ல வைத்து அதனால் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வரலாறு நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது நடந்த இடம் சவுதி அரேபியா தான். அந்த வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு சமூகம் அடிக்கப்பட்டதற்கான காரணம் இணை வைப்பு வைத்தும் அல்லாஹ்வின் அத்தாட்சி காண்பித்த பிறகும் அதை மறுத்தார்கள், அதை கொன்றொழித்தார்கள், ஆணவத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் அப்படி அழித்தான். அந்த அழிக்கப்பட்ட சுவடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. உம்ராக்கு போனீங்கன்னா மதாயின் சாலிங்கிற இடம் இருக்கு, ஹிஜர். அந்த இடத்திற்கு சென்று பாருங்கள். அவர்கள் வாழ்ந்த ஏரியா, அந்த மலையை குடைந்து அவர்கள் கட்டிருக்கிற வீடுகள் எல்லாம் நமக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்
அந்த ஊரிலிருந்து வெளியேறுகிறார்கள். பலஸ்தீன்கிற நகரத்திற்கு செல்கிறார்கள். சென்று தன் மக்களுக்கு இறை சிந்தனை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பல காலம் செல்கிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 258வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பிரிவதற்கு முன்பதாக அவர்கள் சொன்ன உபதேசம் 2. தன் மக்களை பார்த்து சொன்னார்கள், என் மக்களே, இணை வைக்காதீர்கள், இஸ்லாமோடவே மரணியுங்கள். யார் ஒருவர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறாரோ அவர் நரகத்திற்கு செல்வார். இஸ்லாமியர்களாக மரணியுங்கள். அடுத்து ஆணவத்தோடு வாழாதீர்கள். ஆணவத்தோடு வாழ்ந்ததால் தான் சமூகம் அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் அத்தாட்சியை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். புறக்கணித்தீர்கள் என்றால் அழிக்கப்படுவீர்கள் என்ற 3 உபதேசத்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கான படிப்பினை அதுதான். வாழ்கிற காலத்திலே அல்லாஹ்வின் அத்தாட்சியை நாம் பொய்ப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் சின்னங்களை நாம் பொய்ப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் சின்னங்கள் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு கடமைகளும், அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுமே அல்லாஹ்வுடைய சின்னங்கள் தான். அதனால் வாழ்கிற காலத்தில் இந்த இஸ்லாம் என்கிற உயரிய மார்க்கத்தில் இருக்கிற நாம் இதனுடைய எல்லா எல்லா நன்மாராயங்களையும் எல்லா ஏவலையும் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக, விளக்கலை விட்டும் விலகி வாழக்கூடிய மக்களாக நம் அத்தனை பேரும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.